ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் இந்தியா ஃபார் ஆல். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டோர் மேட்ஸு, அதாவது கால் மீதி மேட்டு. டோர்மேட் இல்லாத வீடே இருக்க முடியாதுங்க. வீட்டு ஹால்லேயும் சரி, வீட்டுக்கு வாசல்லையும் சரி, பாத்ரூமில், கிச்சனில், பெட்ரூமில் எல்லோரும் மேட் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த மேட்டுடைய வெரைட்டிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஸ்மைல் இந்தியா ஃபார் ஆல் சேனல் யாருக்காக தொடங்கப்பட்டது, இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த ஸ்மைல் இந்தியா ஃபார் ஆல் சேனல் அப்படிங்கிறது எங்கள் சொந்த சேனலுங்க. நாங்களே வீடியோஸ் எடுத்து நாங்களே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஸ்மைல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க. இங்கே வந்து டோர் மேட்டு, மாப்ஸு, டாய்லெட் ப்ரஷ்ஷு, வைப்பரு, அப்புறம் தொடப்பம், ப்ரூம்ஸு, நிறைய வெரைட்டிஸை நம்ம ஹோல்சேலாக ரீட்டெயிலாக பண்ணுறோம். நம்மக்கிட்ட வந்து நிறைய ஷாப்பு வச்சுருக்கவங்க வாங்கிட்டு போய் நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னால் நான் மாப்புக்கான வீடியோஸு, ப்ரஷ்ஷுக்காக வீடியோஸு, தொடப்பத்துக்காக வீடியோஸு, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறம் எங்கள் காம்ப்ளெக்ஸில் ஒரு 5-6 கடை இருக்குது. அவங்கள பற்றின சில தகவல், அவங்களுடைய வீடியோஸையும் என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஒரு பெருந்தன்மையோடு அதையும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சேனலில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்கள் ரீட்டெயிலாக ஹோல்சேலாக பண்ணக்கூடிய இந்த ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ஐட்டம்ஸ் வந்து நீங்களும் வாங்கி அதை சேல் பண்ணி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக தாங்க இந்த சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டு நல்ல சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விளம்பரம் ஆகக்கூடிய சேனல்காரங்களை கூப்பிட்டு நம்ம வீடியோஸை போடலைங்க. அதுபோல் எண்ணம் நமக்கு கிடையாதுங்க. நாமளே வீடியோஸ் எடுத்து நம்ம சேனலில் நாமளே போடுறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன இருக்கோ உள்ளபடி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோங்க. நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அது அப்படியே உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து எந்த ஒரு டிசைனிங் இல்லாமல், எடிட்டிங் இல்லாமல் இது இப்படி தான் இந்த ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சு அதில் இருக்கிற உண்மைகளை சொல்லி நாங்கள் சேல் பண்ணுறோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயங்க. அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிக்கான டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துட்றேங்க. இங்கே நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு எங்களுடைய ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும், என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். இது 2வது விஷயம். அப்புறம் 3வது என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, மினிமம் குவான்டிட்டி என்ன, இதை வந்து கேட்குறீங்க நிறைய பேர். அதையும் சொல்லிடுறேங்க. மினிமம் வந்து ஒரு ஐட்டத்தில் ஒரு 3 பீஸ், 6 பீஸ் தான் எடுக்கணும். 3 பீஸ் எடுத்தாலும் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு கன்சாலிடேட் பண்ணி எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் எடுத்து, இப்போ நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என் ஷாப்புக்கிட்டே வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லை தூரமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ரதிமீனா ட்ராவல்ஸு, இன்னும் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பார்சலாக அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம லாரி சர்வீஸில் போட்டு விட்ருவோம். அது வித்தின் 1 or 2 டேஸில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்புறம் எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மினிமம் நான் வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பை ஹேண்ட் டைரெக்டாக வந்து என்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, என்னுடைய ஷாப் எங்கே இருக்குன்னா, சென்னையில் என்எஸ்சி போஸ் ரோட், தேவராஜ் முதலி ஸ்டேடு, பூக்கடை, நியர் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வர போகும்போது வெறும் ஒரு 500 rupees இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து பை ஹேண்ட் தான் வந்து எடுக்க போகிறீங்க. ஒரு 500 ரூபா இருந்தால் கூட போதும். நீங்கள் எல்லாத்துலேயும் 3 பீஸ் வாங்கிட்டு போயிடலாம். இல்லை தூரமாக இருக்கீங்க அப்படின்னா நான் லாரி பார்சலில் தான் போடணும். அந்த மாதிரி இருக்க போகும்போது உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரும். இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கணும். அதனால் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 3000க்கு மேலே எடுத்தால் அது நல்லாயிருக்கும். உங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஐட்டத்துக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு ரூபா 2 ரூபா தான் ஏறும். ஓகேவா? வீடியோவில் விட்டு போன மேட்ச் நிறைய இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம மேட் கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இதுதாங்க ஃபஸ்ட்டுங்க, மெட்ரோ மேட்டுங்க. 13 இன்ச்சுக்கு 19 இன்ச்சு, நார்மல் சைஸுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். காட்டன் மேட்டு தான். கொஞ்சம் பாருங்கள், நான் க்ளீனாக காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. 50 பீஸ் உள்ள ஒரு கட்டுங்க. இது வந்து மேட் வந்து என்கிட்ட ஷார்ட் சொல்லிடுறேன். 13 ரூபாயிலேருந்து 450 வரைக்கும் இருக்குது. சரியா? நான் எல்லா ரேட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ரேட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியும் இல்லையா? என் வீடியோ பார்த்துருக்கும் போது கீழே பாருங்கள், என் சேனல் நேம் வரும். அதில் தட்டினீங்கன்னா அதுக்கு கீழே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன், அங்கே போனால் ரேட்டில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது ஒன்று ஆயிடுச்சு. இது 2வது, இது வந்து மஜா மேட்டுங்க. இது வந்து நார்மல் சைஸ் தான். அதாவது இதிலேருந்து நார்மல் சைஸ், நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மேட் சைஸ் தான் இது.
இது வந்து மஜா மேட் சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த ஸ்க்ராப் கிளாத் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ரெடி பண்ணி வர்றது தான். ஈரோட்லேருந்து அந்த மேட்லாம் வருது. இது நல்லா, இதுவும் ரொம்ப விலை கம்மி மேட், நிறைய விற்குங்க இது. இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பாக்ஸ் மேட் சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நூலில் நெஞ்ச மேட்டு தான். எல்லாம் இதுவும் ஈரோடு மேட்டு தான். இதுவும் சின்னது தான். 13க்கு 19 இன்ச்சு சைஸு. கொஞ்சம் நார்மல் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஈஸியாக வாஷபிளாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், பாத்ரூம் மேட்டை போடணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மேட்டு பாக்ஸ் மேட். இதுவும் ஒரு கட்டுக்கு 50 பீஸ் தான் வருது. இதுவும் பார்த்துக்கோங்க. கலர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மேட்டு பேர் வந்து கரூர் மேட்டு. அதாவது இந்த மஞ்சள் நூலில் இருக்குது பார்த்தீங்களா, இது கரூர் மேட்டு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நார்மல் சைஸ் தான். அதாவது நார்மல் சைஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது 40க்கு 60 சென்டிமீட்டருங்க. அதாவது 1.25க்கு 2 அடி. இதுதான் நார்மல் சைஸு. மேக்ஸிமம் எல்லா மேட்டும் இந்த சைஸ் தான் இருக்கும். இதுக்கு பேர் கரூர் மேட்டு. இதுக்கு பேர் வந்து லைன் மேட்டுங்க. இது பார்த்திங்கன்னா லைன் மேட்டு. ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கலாம் எனக்கும் தெரியாதுங்க. அப்படி தான் பேர் போட்டு வருது. நானும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க. லைன் மேட்டு. இது நல்லா திக்காக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். இதுவும் நல்ல ஒரு மேட்டு தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டுக்கு பேர் சந்திரமுகி மேட்டு. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா மேட்டுமே பிளாக் தான். வித் மிடில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் சந்திரமுகி மேட்டு. இதுவும் கிளாத்து தான். ஸ்க்ராப் கிளாத், பிளாக் கலர் ஸ்க்ராப் கிளாத்தில் இவங்க இந்த நூலை போட்டு தைக்கிறாங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊறியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேட்டு. இது வந்து சந்திரமுகி மேட்டு. எல்லா டீட்டெயிலும் நான் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ரேட்டெலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இதுக்கு பேர் வந்து பாக்ஸ் மேட்டுங்க. இதுவும் நல்ல பெரிய சைஸ் மேட்டு தான். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் நூலில் நெய்யப்பட்ட மேட்டு தான். இதுவும் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா உரியும். இது வந்து பாக்ஸ் மேட்டில் வெல்கம் எழுதப்பட்ட பாக்ஸ் மேட்டு. இதுவும் நல்லா திக்காக இருக்கும். இதுவும் மிஷினில் நெய்யப்பட்ட நூல் தான். ஸ்க்ராப் கிளாத் கிடையாதுங்க. நூல் மேட்டு இது. நல்லா அப்சர்வ் பண்ணும் தண்ணியெல்லாம். எல்லாத்துக்கு மேலே இந்த மேட்லாம் கிளியாதுங்க. நல்லா வாஷ் பண்ணலாம். வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாம். இது ரொம்ப தடியாலாம் இருக்காது. நல்லா வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம். சரியா. அதுக்கப்புறம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டாட்டாக. இதுக்கு பேர் வந்து கலை மேட்டு. இது நிறைய கலெக்ஷன். இதுவும் 50 பீஸ் உள்ள கட்டு தான். அது அப்படியே இப்போ காமிச்சிட்ருக்கேன். கலர்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக இருக்கும். நல்லா டைட்டாக இருக்கும். அதாவது மேட் கிளியாதுங்க. நல்லா தண்ணியும் நல்லா உரியும். இதுக்கு பேர் வந்து கலை மேட். ஓகேங்களா. இதுவும் நல்லா 40க்கு 60 சென்டிமீட்டர் தான். இதுக்கு பேர் வந்து சில்வர் மேட்டு. பார்த்துக்கிட்டிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சாதாங்க எங்களுக்கே புரியும். நிறைய மேட் இருக்கிறனால சில நேரத்தில் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். இதுக்கு பேர் வந்து சில்வர் மேட். இதுவும் பார்த்துக்கோங்க, நிறைய கலர்ஸ் வரும். இதுவும் 50 பீஸ் உள்ள கட்டு தான். நீங்கள் 50 எடுத்தாலும் சரி, 6 எடுத்தாலும் சரி, இதெல்லாம் நல்ல மேட். நிறைய விற்கக்கூடிய, நல்ல ரேட்டில் விற்கக்கூடிய மேட்டு. நல்ல லாபத்தோடு விற்கலாங்க. சரிங்களா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ஸ்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் இதெல்லாம் விலை கம்மி மேட்டு. இது வந்து கலர் மிக்ஸ் மேட்டுங்க. இதில் ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சேனல் வீடியோலேயும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். இதுக்கு பேர் கலர் மிக்ஸ் மேட்டு. ஏரோ கலர் மிக்ஸ் மேட் சொல்லுவாங்க. இது ஒரு கட்டுக்கு 10 பீஸுங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சதில் 50 பீஸ் இல்லையா, இது 10 பீஸ் கட்டு. இதுக்கு பேர் சம்திங் மேட்டுங்க. ஏட்டா சம்திங் மேட் கேட்குறீங்களா, அதுக்கு அதுதான் பேர் சம்திங் மேட்டு. இந்த கிளாத் வந்து நல்லா பனியன் கிளாத்துங்க. ஸோ அதனால் இந்த மேட் நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்ல அடர்த்தியாக வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட் மேட்டு. தண்ணி நல்லா உரியும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து 40 பீஸ் வரும். இது வந்து நல்ல வெயிட்டான மேட். இது நிறைய எனக்கு சேல்ஸ் ஆகுங்க. இது ஒரு நாளைக்கு 5-6 கட்டு ரீட்டெயிலே எனக்கு போகும். 200 பீஸ் நான் ரீட்டெயிலே விற்றுருவேன். இப்போ பார்த்துக்கோங்க சம்திங் மேட்டு. இதுக்கு பேர் வந்து ஓவல் மேட். இந்த முட்டை இருக்கு இல்லையா, நம்ம கோழி முட்டை, அந்த முட்டை மாதிரி, அதான் அந்த ஓவல் டைப், அது ஓவல் சைஸ் சொல்லுவாங்க. ஓவல் மேட்டு. இது பார்த்துக்கோங்க. இதில் 3 சைஸ் இருக்குது. 13க்கு 17, அதுக்கப்புறம் 16க்கு 24, அதுக்கப்புறம் 16க்கு 27, 3 சைஸ் வரும். நான் அதுவும் 1 பை 1 வரும் பாருங்கள். இது நார்மலான மேட்டுங்க. இது பெரிய டிசைன்லாம் கிடையாது. நார்மலான ஒரு காட்டன் மேட்டு. ஒரு கட்டுக்கு 25 பீஸு. இதுதான் லக்ஸ் பிபி ஓவல் மேட். இதுவும் அந்த ஓவல் மேட்டு தான். இது நல்ல டிசைனாக இருக்கும். ரொம்ப அதாவது கேப் இருக்குது. அதனால் அடர்த்தியாக இது வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல்ல பார்த்து அந்த ஓவல் மேட்டுடைய ஃபஸ்ட் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா விற்கிற மேட்டு தான். 13க்கு 17 இன்ச்சு சைஸ் இது. இது நல்லா பார்த்துக்கோங்க. லக்ஸ் பிபி ஓவல் மேட். இதுவும் ஓவல் மேட்டு தாங்க. இது முடிஞ்சுதா. அடுத்து என்ன வரப்போகுது, இது ஒரு ஓவல் மேட்டுங்க. இது காட்டன் ஓவல் மேட்டு. திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் பெருசாக இருக்கும். இதோடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போன அந்த மேட் பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும்.
இது வந்து அதே ஓவல் மேட்டு, அதே திக்னஸில் கொஞ்சம் பெருசுங்க, 16க்கு 24. இந்த வீடியோவில் நமக்கு பெருசாக சின்னதாங்கிறது பார்க்க முடியலனா கூட நான் சொல்கிறத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய மேட்டு. இது வந்து டிசைனாக இருக்குங்க, நல்லா கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்கும். இது ஓவல் மேட், ஃப்ளோரல் ஓவல் மேட் சொல்லுவாங்க. இது நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா அடர்த்தியாக திக்காக ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மேட்டை விட இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்டும் ஷைனிங்காக இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் பெருசு, நல்லா வெயிட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். அப்புறம் இதுக்கு பேர் இதுவும் ஓவல் சன்ஷைன் மேட். இதுவும் ஷைனிங்கான மேட்டு தான். ஒரு பீஸுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மேட் காமிச்சேன் இல்லையா ஃப்ளோரா, அது வந்து ஒரு பேக்கெட்டில் 2 பீஸ் இருக்கும். 2 நீங்கள் எடுத்துக்கணும். இதுவும் அதே மாதிரி ஒரு பேக்கெட்டில் 2 வரும். ஒரு கலருக்கு 2 பீஸு, சரிங்களா. இதுக்கு பேர் வந்து சன்ஷைன் மேட்டு. நல்லா இதுவும் நல்ல பெரிய சைஸ் தான், நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா தண்ணியெலாம் நல்லா அப்சார்ப் ஆகும், நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மேட் வந்து காட்டன் கிளாஸி ஓவல் மேட்டுங்க. இந்த மேட் என்னென்னா ஒரு 4-5 மேட்டை ஒன்றா ஆக்கினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தடியாக இருக்குங்க. சில பேர் கேட்குறாங்க இல்லையா, நல்ல வெயிட்டான மேட்டாக கொடுங்க, தண்ணி நிறைய அப்சார்ப் ஆகணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மேட்டுங்க. அந்த திக்னஸ் பார்த்தீங்களா, அவ்வளோ திக்காக இருக்கும், அவ்வளோ டைட்டாக இருக்கும், நல்ல தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகும், வழுக்காது, மெயினாக ஸ்கிட் ஆகாது. இது நல்ல ஒரு மேட்டுங்க. திக்னஸை பார்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு கவரில் வந்து 6 பீஸ் வருங்க இது, சரிங்களா. ஒரு பேக்கெட்டுக்கு 6 பீஸ் எவ்வளோனா வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபெதர் ஓவல் மேட் சொல்லுவாங்க. இதுவும் நல்லா திக்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், நல்ல மல்டி டிசைனாக இருக்குங்க, நல்ல ரிச் லுக்காக இருக்கும். ஹாலில், பெட்ரூமில் எல்லா இடத்துலையும் போடலாம். நல்ல ஒரு மேட்டு. 16க்கு 27 இன்ச்சு சைஸ் இது. இதுவும் ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ் வரும், நல்லா இருக்குங்க. இதுவும் நம்ம 6 பீஸாக 3 பீஸாக உங்களுக்கு கேட்டால் கொடுக்கலாம். நல்ல மார்ஜினில் நீங்கள் அதை சேல் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, இப்போ எல்லாம் ஸ்கொயர் மேட்டுக்கு வந்துடலாம். இதுக்கு பேர் வந்து செயின் ஸ்பெஷல் மேட்டு, ஸ்கொயராக தான் இருக்கும். அப்புறம் இதுக்கு பேர் வந்து ரங்கோலி மேட்டு. இதுவும் ஸ்கொயர் மேட்டு தான், நல்லா தடியாக இருக்கும். இதுவும் 40க்கு 60, நிறைய மல்டி கலர்ஸு. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த செயின் ஸ்பெஷலும் வந்து எல்லாமே பிளாக்காக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிளாக் தான், அதனால் பிளாக் செயின் ஸ்பெஷல் மேட்டு நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ரங்கோலி மேட்டு, ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் நல்லா திக்காக இருக்கும், தண்ணி அப்சார்ப் ஆகும். அடுத்தது இது ஒரு ஸ்கொயர் மேட்டு, பைப் மேட் சொல்லுவாங்க, பைப் கலை மேட்டு. அதாவது இந்த பைப்பிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மேட்டு போட்டவங்க மேட் அப்படி சுருண்டுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. இது அப்படி சுருளாது, ஏன்னா அந்த பைப் சொல்லி இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டிச் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு இது போட்டு. இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். மேட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, சுருளாது. ஸோ உங்களுக்கு அப்படியே மேட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மேட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு புது கலெக்ஷன், இது பைப் மேட். இதுவும் நல்லா பியூர் காட்டன் தாங்க. அப்புறம் இது வந்து திரங்காப்பட்டா மேட்டுங்க. இது திரங்காப்பட்டா மேட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு பேக்கெட்டில் இது 10 பீஸ் பேக்கெட் மேட் இது, ஓகேவா. இது வந்து 12 பாக்ஸ் மேட்டு. இதில் 12 பாக்ஸ் இருக்கும் போல், 12 பாக்ஸு. 2 பக்கம் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். இது ஒரு கட்டுக்கு 50 பீஸுங்க. இது 12 பாக்ஸ் மேட்டு. இது நல்லா எனக்கு சேல் ஆகிற மேட்டுங்க. நல்ல திக்காக இருக்கா, நல்லா அடர்த்தியாக இருக்கா, நூலெல்லாம் போட்டு நெஞ்ச மேட்டு தான், நல்ல ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்ல தண்ணி அப்சார்ப் ஆகும், குட் குவாலிட்டி மேட்டு, ஓகேவா. நல்ல கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது, நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் எல்லாமே. அடுத்தது இதுக்கு பேர் வந்து ஹசீனா மேட்டு. இது லைட் கலராக இருக்கும். இது வந்து பார்த்துங்க, காட்டன் மேட் மாதிரி இல்லை, இது ஒரு மெட்டீரியலுங்க. இது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அது மெட்டீரியல் பாருங்கள். இது ஒரு வகையான காட்டன் மேட்டு தான், லைட் கலர் தான். ஆனால் நல்லா தண்ணி அப்சார்ப் ஆகும், ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணலாங்க, ஏன்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா கையில் புழிஞ்சு காய போட்டுடலாம். சில மேட்லாம் கையில் புழிய முடியாது, கழுவ முடியாதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து மேட்டை வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக பண்ணிகிட்ருக்காங்க, தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதனால நமக்கும் நிறைய மேட் விற்கவும் செய்யுது, ஓகேவா. அடுத்தது இது வந்து மலர் மேட்டுங்க. இது நல்லா திக்காக இருக்கும், அதே தான், பெரிய சைஸ் மேட்டு தான். டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு கலர், இன்னொரு பக்கம் ஒரு கலரு, 2 பக்கமும் மேட்டு திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வெயிட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த மேட்டை விட இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நல்லா விற்கிற மேட்டுங்க எனக்கு இந்த மேட்டு வந்து நல்ல கலர்ஸு நல்லாயிருக்கும், நிறைய பேர் இதை கிட்ட வாங்குறாங்க. அடுத்தது இது ரிவர்ஸ் மேட்டு. இதுக்கு முன்னாடி காமிச்ச பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது ரிவர்ஸ் மேட். இதுவும் நல்லா திக்காக இருக்கும். இந்த பக்கம் ஒரு கலர், அந்த பக்கம் ஒரு கலரு. ரிவர்ஸ் மேட் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா 2 பக்கமும் போட்டுக்கலாம், அதுதான் ரிவர்ஸ் மேட். இதுக்கு முன்னாடி பார்த்த மலர் மேட் மாதிரி தான் இதுவும், நல்லா திக்காக இருக்கும். பார்டர்லாம் ஸ்டிச் பண்ணி நல்ல வெயிட்டாக இருக்குங்க மேட்டு, நல்ல தண்ணி அப்சார்ப் ஆகும், வாஷிங் மிஷின்லேயும் வாஷபிள். அடுத்தது இந்த மேட்டுக்கு பேர் வந்து ரோபோ மேட்.
அதுக்கு ரோபோன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னு கேட்காதீங்க. நான் அதை அப்படி தான் ரோபோ மேட் சொல்லி தான் பில் வருது. பார்த்துக்கோங்க. இது பார்டரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காது. அதாவது இந்த மோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் நூல் இருக்கும். இது நல்ல மேட்டுங்க இது. அடுத்ததாக இது வந்து ரிப் மேட்டு. இது வந்து 2 பீஸ் செட் இது. ஒரு பேக்கெட் ஒரு கவரில் 2 பீஸ் இருக்கும். இந்த ஒரு கவரில் 2 பீஸ் உள்ள மேட் எல்லாம் என்ன வெரைட்டினா அதெல்லாம் நார்த்துங்க. வடநாடு ஓகேங்களா. இந்த 50 பீஸ் கட்டாக வர்றது எல்லாம் சவுத்து மேட்டுங்க. இதுதான் ஒரு வித்தியாசம் ஈரோடு மேட்டுக்கும் அந்த நார்த் மேட் ஓகேங்களா. இந்த மேட் பார்த்துங்க 2 பீஸாக வரும் கவரில். இது எல்லாமே வந்து வடநாடு புரிஞ்சுங்களா. பார்த்து வச்சுக்கிட்டிங்களா. 2 பீஸாக கலர் ரெட்டு ப்ளூவு க்ரீனு வருது பாருங்கள். ரிப் மேட் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்டிச் நல்ல வாஷபிள். இது லைட் வெயிட் தான் நல்ல வாஷபிள். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து ரிப் மேட்டு. வெல்கம் போட்டிருக்கோம், வெல்கம் போடாமலும் இருக்கும். 2 மேட் நல்ல ரிப்பாக அந்த அலையாக இருக்கும். அதுக்கு பேர் ரிப் மேட்டு. காட்டன் ரிப் மேட் 100% காட்டன் ரிப் மேட்டு. நல்ல அட்டை மாதிரி இருக்கும். நல்லா ஹார்டாக இருக்குங்க. தமிழ்நாடு நம்ம சவுத் மேட்லாம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இந்த மேட்லாம் நல்லா ஹார்டாக இருக்கும். மக்கள் இதை விரும்புவாங்க. நல்லா ஸ்கிட் ஆகாது, மேட் சுருண்டுக்காது அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நல்ல மேட்டு. நிறைய 2 பீஸாக வரும். பார்த்துக்கிட்டிங்களா 2 பீஸாக இருக்கும். வெல்கம் போட்டிருக்கும், போடாமலும் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு கலெக்ஷன். இது என்கிட்ட நிறைய சேல் ஆகிற மேட்டு ரிப் மேட்டு ஓகேவா. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து ஹோஷியரி பாக்ஸ் மேட்டு. இது வந்து நூல் கிடையாது, காட்டன் துணி. அதை வந்து நூலில் நெஞ்சிருப்பாங்க. இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க இந்த மேட்டு. நல்லா பார்த்திங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த மெட்டீரியலில் வந்து வச்சு நூலில் வச்சு நெஞ்சிருப்பாங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். நல்ல தண்ணி அப்சார்ப் ஆகும். அழகாக புழிஞ்சு காய போட்டுடலாம். அதெல்லாம் இன்னும் காஞ்சிரும் ஈஸியாக. நல்ல ஒரு பேக்கெட்டில் 2 பீஸு. ஒரு கலருக்கு 2 பீஸு. நீங்கள் 6 பீஸ் கேட்டிங்கன்னா 3 கலரில் ஒரு செட்டு கொடுப்போம். சரிங்களா. இது நல்ல ஒரு கலெக்ஷன். இது என்கிட்ட நல்லா விற்கிற மேட்டுங்க. ஹோஷியரி பாக்ஸ் மேட்டு. எல்லா மேட்டுக்கும் டீட்டெயிலெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டோடு கொடுக்குறேன். புரியலைனா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ரேட்டெலாம் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நானே ரிட்டர்ன் கால் பண்ணுறேன். இல்லை என்னுடைய ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க சரியா. தேவையான போது நான் கண்டிப்பாக காலுக்கு வருவேங்க. இது வந்து மீ ஷெனில் ருலா மேட்டுங்க. இதுக்கு பேர் ருலா மேட் சொல்லுவாங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா டார்க் கலர்ஸாக இருக்கும். ரெட்டு ப்ரௌனு க்ரீனு எல்லாமே டார்க் கலர். நல்லா ஸ்டிச்செலாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் ரிப்பாக டைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. நல்ல காட்டன், தண்ணி நல்லா உரியும். இதுவும் 2 பீஸ் மேட்டு தாங்க. ஒரு இதுக்கும் ஒரு கலர் பார்த்தீங்களா. ப்ரௌனு அது என்ன க்ரீனு இந்த மாதிரி கலர்ஸு. அடுத்தது இதுக்கு பேர் வந்து கிளிட்டர் மேட்டு. கிளிட்டர்னால் இந்த சொல்லுவாங்கள்ல இந்த ஜொலிக்கிற மேட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இந்த பக்கம் அந்த டிசைனிங் இந்த ஷைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த வீடியோவில் கிளியராக வருதான்னு தெரியல. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு பேர் வந்து கிளிட்டர் மேட்டு. 2 பீஸ் செட்டு தான் இதுவும். நல்ல திக்காக இருக்கும். 2 சைடும் போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு கலெக்ஷன். இதுவும் நல்லா விற்குங்க. ரெட்டு க்ரீனு ப்ரௌனு பிளாக்கு அப்புறம் வந்து பிங்க்கு ஒரு 4-5 கலர் தான் வரும். இப்போது இனிமேல் பார்க்க போகிற மேட்டு வந்து நிறைய கொஞ்சம் மேட்டு வந்து ஆன்டிஸ்கிட் மேட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஆன்டிஸ்கிட்னா தெரியுமா. வழுக்காது, தரையில் போட்டால் வழுக்காது. அதான் ஆன்டிஸ்கிட் மேட். அது ஒரு 8-10 மேட்டு பார்ப்போம். அது எதனால் வழுக்காதுன்னு இந்த பின்னால் பார்த்தீங்கன்னா அது ரப்பர் கோட்டிங் இருக்குது பாருங்கள். இதுதாங்க அந்த மேட்டுக்கு முன்னால் ரப்பர் கோட்டிங், பின்னால் ரப்பர் கோட்டிங்கு. இது என்ன பண்ணோன்னா உங்கள் மேட்டை வந்து ஸ்கிட் ஆகாமல் டைல்ஸோ மார்பிளோ டைட்டாக வச்சுக்கும், வழுக்கி விடாது. வயசானவங்க இருக்காங்க, இல்லை பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது வழுக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மேட்டுகள் நிறைய இருக்குது என்கிட்ட. 2 பீஸ் தான் ஒரு செட்டுக்கு. இது வந்து மிங்க் ஸ்கொயர் மேட். அடுத்து இதுவும் ஆன்டிஸ்கிட் மேட்டு தான். ஆன்டிஸ்கிட்னா தெரியுது இல்லையா. இந்த ரப்பர் சொல்லிட்டேன். இந்த ரப்பர் கோட்டிங் பின்னால் இருக்கும், வழுக்காது, க்ரிப்பாக இருக்கும், சுருளாது, க்ரிப்பாக பிடிச்சிக்கும். வயசானவங்க இருக்காங்க, என்ன யார் இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே காலை வச்சா தைரியமாக காலை வைக்கலாம். தண்ணி உரியும், மேட்டு வழுக்கி விழாது. இதுக்கு பேர் நெப்போலி ஆன்டி ஸ்லிப் மேட். இதுவும் 2 பீஸ் மேட்டு தான். நல்ல டிசைன். எல்லாமே இங்கிலீஷ் டிசைன் தான். பாருங்கள் ஒரு கொஞ்சம் அப்படி காமிக்கிறேன். மெரூனு ப்ரௌன் இந்த 2 கலரில் தான் மாறி இந்த டிசைன் மாறி வரும். ஒரு பண்டலுக்கு எனக்கு 300 பீஸ் வரும். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். 2 பீஸ் செட்டு தான். ஒரு 6 பீஸ் 3 பீஸாக வராது, 4, 6 இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து டைமண்டு மேட் சொல்லுவாங்க. இதுவும் நல்ல பியூர் காட்டன் மேட்டு. 2 பீஸ் செட்டு தான். நல்ல திக்காக இருக்கும், கிழியாது, ஸ்கிட் ஆகாது, அதுக்கப்புறம் வந்து சுருண்டுக்காது. மெயினாக இதான் வந்து எல்லோரும் கேட்குற டீட்டெயில்ஸு. இது நல்ல 2 பீஸ் செட்டு. நல்ல காட்டன், நல்ல தடியாக இருக்கும், தண்ணி நல்லா உரியும், அழகாக வாஷ் பண்ணி காய போட்டுடலாம். நல்ல மேட்டுங்க இது. இது நல்லா எனக்கு சேல் ஆகிற மேட்டு தான் இது. சரிங்களா. இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் 2 பீஸ் செட்டு தான். நிறைய கலர்ஸ் இருக்குது. 2 பீஸாக வரும். அதுக்கப்புறம் இது வந்து லெஹர் காட்டன் மேட்.
இது வந்து லெஹர் காட்டன் மேட். லெஹர்னா ஹிந்தியில் லெஹர் சொல்லுவாங்க, தமிழில் வந்து அலை சொல்லுவாங்க. அந்த அலை அலையாக இருக்குது பார்த்தீங்களா, டிசைன் அதுதான். இது காட்டன், அதாவது காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதில் செய்யப்பட்ட மேட் இது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதில் செய்யறதுனால இந்த மேட் நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த சம்திங் மேட் ஒன்று காமிச்ச பாருங்க, அந்த மாதிரி இது வெயிட்டாக இருக்கும், தண்ணி நல்லா உரியும். அடுத்தது இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் மேட்டு. மஷ்ரூம் சொல்லுவாங்க, மஷ்ரூமாக இருக்கும் அந்த டிசைன், அதனால் அது பேர் மஷ்ரூம் மேட்டு. பியூர் காட்டன், நல்ல தடியாக இருக்கும். இதுவும் நல்லா தண்ணி உரியும். 2 பீஸ் செட்டு தான் இது. எல்லாமே நார்த் இந்தியன் மேட்ஸுங்க. இதெல்லாம் நார்த்துலேருந்து நம்ம அதை வரவழைச்சு நம்ம இங்கே சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லாமே பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நம்மளும் ஒரு ஹோல்சேலர் தான். சென்னையில் நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்கிற மாதிரி நம்மளும் ஒரு ஹோல்சேலர். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அந்தமான், யூஎஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து பார்சல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது லெஹர், அதே லெஹர் தான், அதே தான் அலை அலை சொல்லுவாங்கள்ல, லெஹர் ஹெவி மேட்டு. இது வந்து இந்த காட்டன் துணியில் பண்ணது இல்லைங்க, இது முழுக்க முழுக்க நூல். அந்த ஒரு மெட்டீரியல் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பியூர் இந்த நூலில் தான் நெய்யப்பட்ட மேட்டு. அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், தடியாக இருக்கும். இது ரொம்ப நிறைய எனக்கு விற்குங்க. நல்ல மேட் இது. சரிங்களா? அடுத்தது இது ஒரு ஆன்டிஸ்கிட் மேட்டு. இந்த ஆன்டிஸ்கிட்னா சொல்லியிருக்கீங்களா, ஆன்டிஸ்கிட்னாலே தெரிஞ்சுக்கோங்க, பின்னால் வந்து அந்த ரப்பர் கோட்டிங் இருக்கும். அதுதான் டிபிஆர் சொல்லுவாங்க, டிபிஆர் ரப்பர் கோட்டிங். இது நல்லா புதுசுன்னு இருக்கும். இது வந்து P2M ஆன்டிஸ்கிட் மேட்டு. நான் காமிக்கிறேன், இந்த பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டிங்களா, இந்த ரப்பர் வரதில் ஆன்டிஸ்கிட் மேட். நல்ல நான் எப்படி அதை பிடிச்சி நெசுக்குனாலும் அது ரப்பர் வந்து கரண்டு போகாது. நல்ல ஸ்ட்ராங்கான ரப்பர் கோட்டிங் உள்ள ஆன்டிஸ்கிட் மேட்டு தான் இது. 2 பீஸ் செட் இது. இது வந்து 100% காட்டன் ஃபுல் ஷாகி மேட். இதுக்கு மேலே இந்த ஒரு ஓவல் மேட் ஒன்று காமிச்சிருப்பேன், தடியாக 4-5 மேட் சேர்ந்த மாதிரி ஒரு தடி மேட் சொன்னேன் இல்லையா, அந்த ஓவல் அதோடைய ஸ்கொயர் எடிஷன் இது. இதுவும் நல்ல காட்டன் மேட்டு. இங்கே கேட்குறாங்களே, நிறைய தண்ணி இருக்கும் தரையில், இல்லை பாத்ரூம் ஆண்ட எனக்கு போடணும், நிறைய தண்ணி வந்து மிதந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வெயிட்டான மேட் கொடுங்க கேட்டால் அந்த மேட்டு. அதுக்கப்புறம் இது 3D டஃப்டட் செயின் மேட்டுங்க. 3D டிசைன் இருக்கும் அந்த மேட்டு. நான் கொஞ்சம் நல்லா மேலேருந்து அது வீடியோ எடுத்துருப்பேன் பாருங்கள். 3D டிசைன் வரும் இது. இது வந்து ஒரு 3D டஃப்டட் செயின். பின்னால் வந்து ஒரு அட்டை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்களா, நல்ல ஹெவியான ஒரு அட்டை மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியலு. இது வந்து வழுக்காது, சுருண்டு போகாது. இது வந்து வீட்டு வாசலில் போடுற மேட்டுங்க. இது நல்லா ஹார்டாக இருக்கும். 3D டிசைன் மேட்டு, அதனால் 3D டஃப்டட் செயின் மேட் சொல்லுவாங்க. ஒரு பேக்கெட்டு 2 பீஸ் வரும். பார்த்திங்களா, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா, இது ஒரு மாதிரி நூல். இது வந்து தண்ணிக்கு உரியறதுக்காக இல்லைங்க. இது சும்மா மண், செப்பல் ஷூவில் மிதிக்கிறவங்க, மண்ணில் மிதிக்கிறவங்களுக்கு அந்த மண் எல்லாம் தட்டுற மேட் இது. இது நல்லா ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். நிறைய டிசைன் இருக்குது இதில். இது வந்து 3D டஃப்டட் செயின் மேட்டு. இந்த ரேட்ஸும் நான் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து கிளிட்டர் ஆன்டிஸ்கிட் மேட்டு. இதுவும் ஆன்டிஸ்கிட்னா சொல்லிட்டேன் இல்லையா, இந்த பின்னால் அந்த ரப்பர் கோட்டிங் இருக்கும், முன்னால் வந்து அந்த வழுவழுப்பாக மொசமொசான்னு இருக்கும் பாருங்கள், சாஃப்ட் அண்ட் ஷைனியாக. அந்த பாலிஸ்டர் தான் இது மேலே இருக்கிறது. தண்ணி ஆனாலும் அப்சர்வ் ஆகுங்க. இது பார்த்து இந்த டிபிஆர் ரப்பர் நல்ல டைட்டாக ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். இது சில மேட்லாம் வந்து இந்த ரப்பர் வந்து உதிர்ந்து போயிடும். இது அப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கிற இந்த ரப்பர்லாம் ஸ்ட்ராங்கானது, ரொம்ப நல்ல குவாலிட்டியானது. 3D டஃப்டட் செயினுக்கு அப்புறம் இது கிளிட்டர். இதுவும் நிறைய கலர்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரௌனு, க்ரீனு, ரெட்டு, க்ரே. ஒரு இது வந்து சிங்கிள் பீஸ் பேக்கெட் இது. சரியா? சிங்கிள் பீஸ் பேக்கிங்கில் தான் வரும் இந்த மேட்டு. மற்றதெல்லாம் 2 பீஸு, இதில் சிங்கிள் பீஸ் பேக்கிங்கில் வரும். நல்லா ஹார்டாக இருக்கும், நல்லா டிசைனாக இருக்கும். இது வந்து தண்ணி உரியறதுக்காக மட்டும் இல்லாமல் வழுக்காமல் இருக்கிறதுக்கு, அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இது முடிஞ்சுதா? அடுத்த மேட் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது ஆன்டிஸ்கிட் மேட். இதுவும் ஆன்டிஸ்கிட் நெப்போலி மேட். ஏற்கனவே நான் பார்த்த மேட்டு தான். திரும்பவும் கலெக்ஷன்ஸ்க்கு டிசைன்லாம் காமிக்கலன்னு சொல்லி அந்த டிசைனை காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே இது இங்கிலீஷ் டிசைன் தான் வரும். ஒரு பேக்கெட்டில் வந்து 2 பீஸுங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெப்போலி ஆன்டிஸ்கிட் மேட். நல்லா டிபிஆர் வந்து இந்த ரப்பர் தான் டிபிஆர், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கவரில் 2 பீஸு. ரொம்ப மெலீஸாக இருக்கும். இந்த கதவுலெல்லாம் கூட இடித்து சில மேட்லாம் தள்ளி விட்டுடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தரையோடு தரையை அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேட் இருக்கிற எஃபெக்டே தெரியாது. நமக்கு வந்து சேஃப். வயசானவங்க இருக்காங்க வீட்டில், வயசானவங்க வருவாங்க, கால் மிதி வைப்பாங்க, பாத்ரூம்லேருந்து வருவாங்க, வலிக்கு விழுந்துருவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இது கிடையாதுங்க. இந்த மேட் போட்டுட்டிங்கன்னா வழுக்கிற வேலையே இல்லை. எந்த ஈரக்காலையும் நீங்கள் வந்து இது மேட்டு மேலே காலை வைக்கலாம். இது ஒரு ஆன்டிஸ்கிட் மேட் தான். ஆர்டிஸ்டிக் ஹோம் ஆன்டிஸ்கிட் மேட். இது நல்லா டிசைனபிளாக இருக்கும். கொஞ்சம் புதுசுன்னு நல்லா தடியாக இருக்கும். இதில் தான் ரேட்டு மாறும். சரிங்களா? வந்து மெலிசாக இருக்கும், இது கொஞ்சம் தடியாக இருக்கும். அதே டிபிஆர் தான்.
நல்லா ஹார்டாக இருக்கும். நல்லா பாருங்கள் 16க்கு 24 இன்ச் பெரிய மேட்டு தான். நல்லா டிசைனிங் பார்த்தீங்களா அதுதாங்க. இது ஒரு மேட். இது வந்து கோரல் ரிப் மேட் சொல்லுவாங்க. இது கோரல் மேட்டு. இது சிம்பிளாக சொல்ல கோரல் மேட்டு. அதே ஆன்டிஸ்கேட் தான். ரொம்ப மெலிசாக இருக்கும் கோரல் ரிப் மேட்டு. அடுத்தது வந்து இதாங்க, இந்த 10 பீஸு கலர் மிக்ஸ் மேட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதோடைய டிசைன் 4 டிசைன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிசைன் தான் நீங்கள் பாருங்கள். அந்த செயின் ஸ்பெஷல், அப்புறம் டைமண்டு ஸ்பெஷல், அதுக்கப்புறம் வந்து ரிப்பு, இது பாருங்கள் லைனு, சமோசா மேட் சொல்லுவாங்க. இது டைமண்டு, சமோசா மாதிரி டைமண்ட் மாதிரி இந்த மாதிரி டிசைன் தாங்க இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆன்டிஸ்கிட் மேட்டு. இது என்ன ஆன்டிஸ்கிட் அப்படின்னா சில்கி மேட். அதாவது தொட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சில்கியாக இருக்கும் மேல் பகுதி, கீழ்ப்பக்கம் அந்த ரப்பர் டிபிஆர் ரப்பர், அது தொட்டு காட்டும் போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து மெலிசாக இருக்கும். தண்ணி அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகலைனா கூட வழுக்காது. இது பெட்ரூம்லலாம் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டுக்கலாம். அது தொட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். நல்லா அவ்வளோதாங்க, அதுதாங்க அந்த ஷைனிங் தாங்க. ஓகேங்க. இது வந்து ஓஎஸ்எம் மேட்டுங்க. இதுவும் வந்து தண்ணி நல்லா உரிகிற மேட்டுங்க. இது ரொம்ப 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 முக்கியமான மேட்டுங்க. இது வந்து மேக்ஸிமம் இருக்க வேண்டிய பொருளுங்க. நல்லா தடியாக இருக்கும். இதுவும் 14க்கு 24 சின்னது, 16க்கு 24, 18க்கு 30, 2க்கு 3, 2க்கு 4, 2க்கு 6. நிறைய இடத்துல வாங்குவாங்க. சர்ச்சில், மசூதியில், கோயில்களெல்லாம் இந்த மேட்டு வாங்குவாங்க. ஏன்னா ஈரக்காலம் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இதில் 2க்கு 3, 2க்கு 4 வாங்குவாங்க. இது ஓஎஸ்எம் மேட் சொல்லுவாங்க. இதில் வந்து நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா 3 வகையான சைஸு, 14க்கு 24, 16க்கு 24, 18க்கு 30, அதுக்கப்புறம் 2க்கு 3, 2க்கு 4, 2க்கு 6. இது எல்லாமே டார்க் கலர் தான். டார்க்கு க்ரீன், டார்க்கு மெரூன், டார்க்கு ப்ரௌனு, இந்த மாதிரி தான் வரும். நல்லா தடியாக இருக்கும். தண்ணி எவ்வளோ கிளாஸாக ஊற்றினா கூட இந்த மேட் உறிஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா தடியான மேட்டு, வழுக்காது. இது ரொம்பவும் நிறைய நமக்கு விற்கிற மேட்டுங்க. அது அப்புறம் இந்த கிச்சனில் கூட நீங்கள் லேடிஸுங்க கேட்பாங்க, கிச்சனில் போடுறதுக்கு எனக்கு மேட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா, நான் பிரித்து காமிச்சேன் பார்த்தீங்களா, இதான் 2க்கு 3, 2க்கு 3, 2க்கு 4 காமனாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் தடியாக இருக்கும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இப்போ லேடிஸுங்க ஈரக்காலோடு சமைக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு இந்த மேட்டு. இதுவும் 2க்கு 3 கிச்சன் மேட்டு தான். லேடிஸுங்களுக்கு கிச்சனில் சமைக்கும்போது ஈரக்காலோடு நிற்பாங்க, அவங்களுக்கு அதுக்காக தான் இந்த மேட்டை வாங்கிட்டு போவாங்க. இது 2க்கு 3, 2க்கு 4, 2க்கு 6. இது காட்டன் மேட். இது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். ஆனால் பியூர் காட்டன், ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன ஓஎஸ்எம் மேட்டு எந்த அளவுக்கு தண்ணி உரியுதோ அந்த அளவுக்கு காயறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து மெலிசாக இருக்கும், பியூர் காட்டன். பார்த்தீங்களா, இது 2க்கு 3, 2க்கு 4, 2க்கு 6 யூனிகான் மேட்டு. இதுவும் கிச்சனில் போடுவாங்க. ஈஸியாக இருக்கும். கிச்சனில் போட்டுட்டு அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணுவாங்க. கிச்சனில் சில பேர் ஹால்லையும் போடுவாங்க. இது ஒரு ஆன்டிஸ்கிட் மேட்டு விட்டுட்டேன். பிடிஎம் ஃப்ளோர் சாஃப்ட் சாலிட் 100% பாலிஸ்டர் ஆன்டிஸ்கிட் மேட்டு தான். இதுவும் நல்ல காட்டன், இந்த பாலிஸ்டர் ஷேடு இருக்கிற மேட்டு. ஆனால் தண்ணி உரியுங்க. மெயினாக ஆன்டிஸ்கிட், அதாவது வழுக்காது. சரிங்களா. இது வந்து பெட்ரூமில் போடுவாங்க. மோஸ்ட்லி இது பெட்ரூமில் நீங்கள் பார்க்கலாம். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. இது ரப்பர், இந்த டிபிஆர் ரப்பர். இந்த ப்ரௌனு, மெரூனு, கிரே, இது ஒரு இஷ்டம் போல் ஒரு 4-5 கலர் தான் மாறி மாறி வரும். இது வந்து சிங்கிள் பீஸ் பேக்கிங் இது. சரிங்களா. இந்த மேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு பேர் வந்து கிளாசி மேட்டு. அந்த சேமியா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். சேமியா மேட் கூட சொல்லுவாங்க இதை. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு, ப்ரௌனு இப்படி வரும். இது வந்து சின்ன சைஸ், 37க்கு 57 இன்ச் சைஸு. நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் நூடுல்ஸ் மேட்டு. நூடுல்ஸ் சொல்லுவாங்க. நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மேட்டு தான். இதில் 2 சைஸ் இருக்குது, 37க்கு 57, அதுக்கப்புறம் 50க்கு 70 சென்டிமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 1.5க்கு 2 அடி, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் அதே டிபிஆர் தான், ஆன்டிஸ்கிட் மேட்டு தான். நல்லா புதுசுன்னு இருக்கும். ரொம்ப 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 நல்ல மேட்டுங்க, தரமான மேட்டு இது. ஆன்டிஸ்கிட் மேட்டு பெட்ரூம்லலாம் போடலாம். நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த மேட். நல்லா பார்த்துக்கோங்க. இது நிறைய எனக்கு சேல் ஆகிற மேட்டுங்க இது. அந்த டிபிஆர் ரேட்டிங்க்கு டிபிஆர் கலரை பார்த்துக்கிட்டிங்களா, அதை பார்த்துக்கோங்க. கலர்ஸ் பார்த்துக்கோங்க. கிரே, ப்ரௌன், மெரூன், இந்த மாதிரி ஒரு 5 கலர் உள்ள ஒரு 10 பீஸ் பேக்கெட்டுங்க இது. இது நீங்கள் 3 பீஸாக கூட வாங்கிக்கலாம், 6 பீஸாக கூட எடுத்துக்கலாம். இது நல்லா விற்கும். இது ஆன்டிஸ்கிட் மேட். இது பபுள்ஸ் ஆன்டிஸ்கிட் மேட்டு. அது பார்த்தீங்களா, நான் டச் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், புதுசுன்னு. இந்த ரேபிட் முடி தடவைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரேபிட் ஃபர் பபுள்ஸ் மேட்டு. இது நல்ல சைஸு சின்னது தான். ஆனால் நல்லா ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கும், ரிச் லுக் கொடுக்கும். நிறைய பேர் வாங்குவாங்க, பெட்ரூம்லலாம் போடுறது கேட்பாங்க. அதே ஆன்டிஸ்கிட் மேட்டு தான். இதுவும் நிறைய ஒரு 4-5 கலர்ஸ் வரும் பாருங்கள்.
அதுக்கப்புறம் இது மேரிகோல்டு ஆன்டிஸ்கிட் மேட்டு சைஸ் கொஞ்சம் பெருசுங்க, 50க்கு 70 சென்டிமீட்ரு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 1.5க்கு 2 அடி வச்சுக்கோங்களேன். இது வந்து நல்லா இதுவும் புதுசு புதுசு சாஃப்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த முயலை தடவி விட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஆன்டிஸ்கிட் மேட்டு, கொஞ்சம் சைஸ் பெருசு. அப்புறம் இந்த ஃபினோ ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் மேட்டு, இதுவும் அதே தான். அந்த 50க்கு 70 சென்டிமீட்ரு சைஸ் பெருசு. இதுவும் ஆன்டிஸ்கிட் மேட்டு. இதெல்லாம் ஒரு ரிச் லுக்குங்க, பெட்ரூமில் போடுவாங்க. இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது நல்லா சாஃப்ட்டாக மழுமழுன்னு இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக பார்க்குறீங்களா, இந்த மெட்டீரியல் தான் ஆன்டிஸ்கிட் மேட்டு தான். இதுவும் நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணும், வழுக்கி விடாது, கிரிப்பாக இருக்கும். இது சைஸ் பெருசு. அடுத்தது வந்து இது இப்போ நிறைய ஆன்லைனில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, பாத்ரூம் மேட் சொல்லுவாங்க. பாத்ரூம் ஆன்டிஸ்கிட் மேட், தண்ணி எவ்வளோ போட்டாலும் உரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரப்பர் மேட், இது கிட்டத்தட்ட ரப்பர். இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் காட்டன் மேட்டு, இது ரப்பர் மேட்டு. பாருங்கள், இந்த 3D எஃபெக்ட் காமிக்கும். இந்த 3D டிசைன் பாத்ரூம் சிலிக்கான் மேட்டு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக சொல்கிறேன், பாத்ரூம் சிலிக்கான் மேட்டு. பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இது வந்து பாத்ரூமில் போடுவாங்க, முழுக்க பாத்ரூம் தாங்க. பின்னால் அந்த ரப்பர் கோட்டிங் இருக்கும், பற்றி பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஸ்கிட் ஆகாமல் பாத்ரூம் வாசலில் போடுவாங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணணும், வழுக்கி விடாது. இதுக்கு பேர் பாத்ரூம் சிலிக்கான் 3D டிசைன் மேட்டு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நிறைய விற்குங்க ஆன்லைன்லாம். ஒரு டயத்தில் நல்லா விற்றுட்டு இருந்த பொருள் தான். இது இப்போது நம்ம ஷாப்பில் இருக்குது, சரியா. அப்புறம் வந்து இது வந்து வீட்டு வாசலுக்கு வெளியில் போடக்கூடிய மேட்ஸ்கள் இருக்குது இல்லையா. அது வெல்கம் மேட், சின்ன சைஸ். இது 37க்கு 57 இன்ச்சு சின்ன சைஸ். இதில் வெல்கம் எழுதப்பட்ட மேட்டு. ரெட்டு, கிரே, க்ரீனு, ப்ளூ 5 கலர் தான் அதில் வரும். அந்த வெல்கம் மேட் சின்ன சைஸ் தான் இது. இதில் வந்து நார்மல் சைஸ் சொன்னேன் இல்லையா, அது அந்த மேட்டு காட்டுறேன். அது நார்மல் சைஸ், அதாவது 40க்கு 60 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அந்த சைஸ் வந்து நார்மல் சைஸ் மேட். நம்ம வீட்டில் இருக்கிற மேட்டு தான் நார்மல் சைஸு. இதுவும் அதே மாதிரி தான். 4 கலர்ஸ் வரும், ரெட்டு, கிரே, க்ரீனு, ப்ரௌனு. இந்த கலர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா. இதுவும் வெல்கம் போட்டும் இருக்குது, வெல்கம் போடாமல் இருக்குது. இதில் வந்து 2க்கு 3 சைஸ் இருக்குது. அப்புறம் 45க்கு 75 சென்டிமீட்டர், அதாவது 1.25க்கு 2, அதுக்கப்புறம் 2க்கு 3 சைஸ் வருங்க வெல்கம் மேட்டில். நான் இது காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரேட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் நல்லா வீட்டு வாசலில், கடை வாசலில் நிறைய கடைகளெல்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. வீட்டில் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஹாலோ 22 mm மேட்டுங்க. இப்போ ஹாலோ மேட்னா அந்த ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஹாலோ மேட்டு. இதுவும் ரப்பர் மேட்டு தான். இதுவும் வீட்டுக்கு வெளியில் போடுறது தான். சில கடைகளுக்கு வெளியிலேயும் இது போடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. 40க்கு 60 சென்டிமீட்டர், 22 mm திக்னஸ்ங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காக இருக்கும். ரப்பர் அருந்து போகாது. 16 mm ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் வெயிட்லெஸ், அருந்து போகும். இதுலேயும் வந்து 2க்கு 3, 3க்கு 5 அந்த 3 சைஸு ஹாலோ மேட் வரும். இதுக்கு பேர் வந்து எலஞ்சி மேட்டு. இதுவும் ரப்பர் மேட்டு தான். வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் போடுறது தான். செப்பல் காலோட, ஷூ காலோட மிதிச்சிட்டு வர மேட்டு தான் இந்த எலஞ்சி மேட் சொல்லுவாங்க. அது பார்க்க பூவாக இருக்குது பாருங்கள் அந்த ரப்பர். இதுக்கு பேர் வந்து எலஞ்சி மேட்டு. இதுவும் 4-5 கலர்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து சொனாட்டா மேட்டு. வெல்கம்னு எழுதி சொனாட்டா மேட்டு. இந்த டாட்டாக இருக்குது பாருங்கள், அதாவது இந்த அக்குபஞ்சர் மேட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிங்க. இது நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும். இதுவும் வீட்டுக்கு வெளியில் போடுவாங்க. கால் ஸ்லிப்பரோட மண் தள்ளுறதுக்கு தான், மண் தட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான். இதுவும் ஒரு 5-6 கலர் வரும். இதுவும் நல்லா விற்கிற மேட்டுங்க. வீட்டுக்கு வெளியில் போகிற மேட் சொல்லுவாங்க. ஷாப்புகளில், கடைகளில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், வீடுகளில் பார்க்கலாம். இது ஒரு மேட்டு, இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் மேட்டு. இது கிராஸ் மேட் பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லாருக்கும் தெரியும் இந்த கிராஸ் மேட்டு. இது வந்து 40க்கு 60 சின்ன சைஸு. இதில் 2க்கு 3, 2க்கு 6, அப்புறம் 4க்கு 3, 4க்கு 6, 4க்கு எத்தனை வேணால், 2 அடிக்கு எவ்வளோ வேணால் லென்த்து வாங்கிக்கலாம், 4 அடிக்கு எவ்வளோ வேணால் லென்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் சைஸு, 40க்கு 60 சென்டிமீட்டரு. தனியாக ஒரு சின்ன பேக்கிங். இது வந்து சிங்கிள் பீஸ் பேக்கிங்கு. அதுக்கப்புறம் இது வந்து வெல்கம் ஸ்டெப் மேட் சொல்லுவாங்க. அதாவது நார் மேட்டுங்க. இந்த நார் மேலே வச்சு கீழே ரப்பரில் மோல்டு பண்ணியிருப்பாங்க. கீழே ரப்பர், மேலே நார், நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயும் 3 சைஸ் இருக்குதுங்க. ஸ்டெப் மேட் ஸ்மால், மீடியம், லார்ஜுங்கிறது கொஞ்சம் பெருசு. ஸ்மால், மீடியம் 2 சைஸுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இதாங்க நம்ம கொடுவோம். நம்ம என்னென்ன சேல் பண்ணணும்னு சொல்லிட்டோம், தொடப்போம் பண்ணுறோம். இதுக்கான வீடியோஸும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிங்கன்னா தொடப்புத்துறை வெரைட்டிஸு, அதோடைய ரேட்டு, அதோடைய குவாலிட்டியை பற்றிலாம் நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் டாய்லெட் ப்ரெஷ்ஷை பற்றி, அப்புறம் நான் என்னென்ன சேல் பண்ணுறோம், மாப்பு, அப்புறம் ட்விஸ்டட் மாப்பு, அப்புறம் வந்து தொடப்போம், அப்புறம் டாய்லெட் ப்ரஷ் சொல்லிட்டேன் இல்லையா, வைப்பர்ஸு, இன்னும் நிறைய ஐட்டம், வுட்டு கிளிப்பு, ஸ்டீல் கிளிப்பு, பிளாஸ்டிக் கிளிப்பு, இது பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், அதில் லிங்க்கில் தட்டி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதான் நம்ம குடோனு, இதான் நம்ம பார்சலு. நான் சொன்னேன் பார்சல் சர்வீஸ் போட்டு விடுவோன்னு. சில பேர் தொடப்போம், மேட்டு, மாப்பெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையும் போட்டு இது போல் சேஃபாக பேக் பண்ணி
அதுக்கு மேலே பிட்டெல்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி அதில் பேரெலாம் எழுதி லாரி ஷெட்டில் புக் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக 2 நாளில் இல்லை ஒரே நாள்லேயே வந்துடும். சில ஏரியாவை பொறுத்து அது மாறும். இது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ங்கிறது நீங்கள் பே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பண்ணுற இந்த சார்ஜ் எங்களோடதுங்க. இந்த போரா பை ஒரு பண்டிலுக்கும் நாங்கள் ரூ. 40 ரூ. 50 வரைக்கும் எங்களுக்கு கோணியெல்லாம் வாங்கி நம்ம செலவு பண்ணுறோம். இந்த சார்ஜ் நம்ம வாங்குறது இல்லைங்க. ஆனால் இந்த பண்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் பாரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் லாரி சர்வீஸில் புக் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஒரு பையன் புக் பண்ணுவான் பாருங்கள், எடுத்துகிட்டு போவான். அந்த பையனுக்கு ஒரு பண்டிலுக்கு ரூ. 50. எவ்வளோ பெரிய பண்டிலாக இருந்தாலும் சரி தாங்க, அதுக்கு அவர் ரூ. 50 தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு நிறைய போடுங்க, அந்த பண்டில் சார்ஜ் குறையும் உங்களுக்கு. புரியுதா? பாருங்கள், அதை தூக்கி விடுறோம். ஒரு பேராக எழுதி அந்த பண்டில் சில பேருக்கு 2 பண்டில் வரும், சில பேருக்கு 4 பண்டில் வரும், சில பேருக்கு 10 பண்டில் வரும், சில பேருக்கு 1 பண்டில் வரும். நீட்டமாக இருக்கிறதெல்லாம் தொடப்பம் ஸ்டிக்காக இருக்கும், அகலமாக இருக்கிறதெல்லாம் மேட்டு மாப்பு ப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பண்டில் போட்டு இந்த தம்பிக்கிட்ட நம்ம ஏற்றி விட்ருவோம். இதுதான் நம்ம ராசுக்குட்டி. கரெக்டாக டெய்லி வந்துடுவார். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு போட்டு பண்டில் பேர் எழுதி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொண்டுட்டு போய் அது பாருங்கள், அந்த மீன்பாடி வண்டி அதில் போட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க எல்லா லாரி சர்வீஸ் இருக்குங்க. அங்கே போய் அழகாக புக் பண்ணி அந்த எல்லா நம்பரை கொண்டு வந்து கையில் கொடுத்துருவார். இவருக்கு ஒரு பண்டிலுக்கு ரூ. 50 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தாங்க. அதனால் இந்த ரூ. 50 சார்ஜும் அந்த ட்ராவல் சார்ஜும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஓகேவா? நாங்கள் செய்கிறதுல ஒன்று தாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட் கொடுக்குறோம். நல்ல லாபத்தோடு எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணி நல்ல மார்ஜினை நீங்கள் எடுக்கணும், நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும், நல்ல பொருளை விற்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் என்கிட்ட 200க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். நல்ல லாபத்தோடு நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளர்க.